நம்ம காக்டெயில் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி டே 1லேருந்து உங்களுக்கு எப்படி நான் பண்ணுறன்றதை காட்டுறேன். ஆனால் இதில் எனக்கு ஒரு அனுபவம் அதிகமாக இல்லை. இப்போ நம்ம வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நானே கற்றுக்கணும் தான் அது. ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, அதையும் வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பார்த்திங்களா, இவங்க தான் நம்ம வச்சுருந்தோம். மீதி 3மே வந்து இவங்கக்கிட்ட பிறந்தது தான். இதில் 1 மட்டும் ஹேண்டிகேப் ஆகிடுச்சு. அந்த கீழே இருக்குது பாருங்கள், ஜூம் ஆகலை, அது மட்டும் ஹேண்டிகேப்பாக இருக்குது. ஆனால் பறக்குதுங்க, நல்லா பறக்குது, ஃபுட்லாம் எடுக்குது. கொஞ்சம் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அப்போயே கொஞ்சம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் எழுந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். நம்ம விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்தமாரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இன்ப்ரீட் பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட் ஃபேஸில் இருக்க ஃபீமேல் வந்து வேறு, இந்த கிரே வந்து வேறு, மேல் வந்து வேறு. இது பெட் ஷாப்பில் வாங்கினேன். ஒரு பேரா வாங்கிட்டு வந்தேன். ஒரு லூட்டினோவும் இந்த கிரேவும் ஒரு பேரா வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அண்ணன் கொடுத்தாரு. அந்த ஃபீமேல் வந்து ஒரு அண்ணன் கொடுத்தாரு. அது வந்துருச்சுன்றதை தான் இந்த ஒரு பேரா வாங்கிட்டு வந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபீமேலாக இருந்துச்சு. கரெக்டாக நம்மளுக்கு இது 2 செட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 20-30 காக்டெயில் செத்துருங்க. ஒரு இதுலேயும் 5-5 பேட்ச் இறங்கி ஃபஸ்ட்டு 3 வாட்டியுமே எல்லாமே இறந்துச்சு. ஒரு 5-5 பேட்ச். இதில் இவங்களில் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே 3 பேட்ச் டைமில் வந்தது தான். இதில் 4 முட்டை வச்சுச்சு. இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பால் வந்து 4 இது வச்சுது. இதில் 1 மட்டும் தான் உயிர் போச்சு. கீழே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஃபேஸும் அதேமாரி தான். அந்த ஹேண்டிகேப் மாரி இருக்குது பார்த்திங்களா, அது கூட பார்த்திங்கன்னா அல்பினோ பிறந்துச்சு. அல்பினோவில் இந்த பால் மட்டும்தான் உயிரோடு இருக்குது. அந்த ஹேண்டிகேப் இது மட்டும்தான் உயிரோடு இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இந்த 2மே மேல் ஃபீமேலுன்றதே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அது எப்படின்னா, இது மேலுன்றது வந்து இது அதோட ஆக்டிவிட்டிஸ் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் இதுதான் மேல், இப்படி தான் இருந்தால் தான் மேலுன்றது சரியாக தெரியல எனக்கு. யூடியூப் பார்த்தாலும் இந்த லைட்டாக இருந்தால் தான் ஃபீமேலுன்ற மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் டார்க்காக இருந்தால் மேலுன்ற மாதிரி சொன்னாங்க. இது லைட்டாக தான் இருக்குது எனக்கு. அதோட இது அந்த கண்ணத்தாண்ட இருக்க ரெட் கலர் மார்க்கிங்கு. இப்போ இந்த இருக்குது பார்த்திங்கன்னா 2 பாலும், அதோட இது வந்து மேல் ஃபீமேல்ன்றது எனக்கு தெரியல. பார்த்து உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு வ்ளாக் போடலாம். இப்போ திருப்பி ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ரீடிங் நெக்ஸ்ட்டு வந்து கழட்டியே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகிடுச்சு. இப்போ அதில் மண் கொட்டி வைக்கலாமா இல்லைனா மரத்தூள் போடலாமான்றது சொல்லுங்கள். இது பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காக்டெயில் வளர்க்குறவங்க என்ன மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.